பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்களில் ஓய்வு நாளை குறித்து சபை கொடுக்கை பற்றி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இந்த சபை கூடுகையில் போன வீடியோவில் வந்துட்டு பெண்கள் வந்து சபைகளை உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொன்ன அந்த வசனத்தை குறித்து அதில் ஏன் பவுல் அப்படி சொன்னார் அப்படின்றத குறித்து போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அதே இன்னொரு வசனம், அதாவது ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனத்துல சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க அவர்கள் பேசாமல் இருக்க கடவர்கள், அவர்கள் பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை. சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை அப்படின்ற இந்த வசனத்தை எடுத்தும் பலர் திருச்சபைகளில் இன்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து தலைமை பொறுப்பெடுத்து ஒரு சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது, உபதேசிக்க கூடாதுன்ற சொல்ல சில அந்த வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்போ சரி, ஏன் பவுல் வந்து இப்படி ஏன் சொல்லி இந்த கொரிந்து சபைக்கு இப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாம் நூற்றாண்டுல இந்த பெண்களுடைய நிலைமை என்ன, இந்த திருச்சபையுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாம் நூற்றாண்டுல வந்துட்டு இந்த கொரிந்து பட்டணம் வந்து நல்ல ஒரு அறிவு சார்ந்த விவாதங்கள், அதாவது கிரேக்க தத்துவ விவாதங்கள் நிறைந்திருந்தது. நல்ல ஒரு விவாதிக்கிற அந்த, அதாவது இந்த உலகத்தினுடைய இந்த உலகம், மனிதனுடைய வாழ்வு, மனித வாழ்வு, இந்த உலகத்தை குறித்து மற்ற அவனோட அறிவு, உண்மை, இந்த மாதிரி கோட்பாடுகளை எல்லாம் வச்சு இதை ஒரு ஆராய்ந்து அதற்கு ஒரு சரியான முடிவெடுக்கிற உலக ஞானத்தை குறித்து மனிதனுடைய வாழ்க்கையான பொது அறிவுக்குரிய காரியங்களை விவாதிக்கிற அந்த ஒரு கோட்பாடுகள், அந்த ஒரு விவாதம் நிறைந்த ஒரு விவாதிக்கிற அந்த இடமா இந்த கொரிந்து பட்டணம் வந்து காணப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு பொது அறிவு நிறைந்தவர்களா மக்கள் காணப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்த விவாதங்கள் வந்து கிரேக்க யூதர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு கிரேக்க ஞானத்தினால் இருந்து வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டே இதை வந்து ஒருத்தர் துவங்கி இருக்கிறாரு. அந்த நல்ல பொது அறிவு நிறைந்த விவாதங்களை கோட்பாடுகளை கொண்டு அந்த நல்ல பொது அறிவு உலக ஞானத்தை கொண்டு செயல்படுத்துகிற விவாதிக்கிற அந்த விவாதங்களில் சில பெண்கள் வந்து தேறினவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ படிப்பறிவு வந்து மேக்சிமம் படிப்பறிவு பெண்களுக்கு கிடையாது. பொதுவாக கல்வி நிறுவனங்கள்லாம் போயிட்டு படிக்கிற அந்த ஃப்ரீடம் கிடையாது. ஏதோ இலக்கிய கல்வி வந்து ஏதோ உயர்குடி மக்கள், செல்வந்தர்கள் வந்து ஏதோ ஒரு சில பெண்கள் வீட்டில் அவங்களுடைய பெற்றோர் மூலயமாகவோ இல்லை ஏதோ ஒரு பெண் ஆசிரியர் மூலயமாகவோ இலக்கிய கல்வி இப்படி தான் அவங்க வந்து கற்றிருக்கிறாங்க. ஏதோ ஓரளவு சரியா எழுத கூட சரியா தெரியாது அவங்களுக்கு, அப்படி கற்றிருக்கிறாங்க. அப்படி பெண்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து நாகரிகம், அதாவது கிரேக்க நாகரிகம் எல்லாம் பரவி இருந்து பொது அறிவில் சில பெண்கள் வந்துட்டு நல்லா விவாதிக்கிற அந்த திறமையை பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம், இந்த பொது அறிவு பெண்களுக்கு நிறைய இருந்திருக்கு. ஆண்களும் அதே போல் செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் எங்கே கொண்டு வந்தாங்க, இந்த விவாதிக்கிறது, இந்த இப்போ டக்குன்னு சபையில் வந்து எழுந்திருச்சு போராடுறது, பேசுறது, ஒரு கலகமாக ஒரு ஆர்டராக இல்லாமல் சபைக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதனால சபை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைமையாக போயிடுச்சு, ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமையாக போயிடுச்சு. மக்களுடைய ஞானம் தான் அதிகமாக செயல்பட்டுருக்கு. மக்கள் தங்களை வந்து மிக நல்ல ஞானம் உள்ளவராக சபையில் காமிச்சிருக்கிறாங்க, அறிவுள்ளவராக காமிச்சு கொண்டிருக்காங்க. இதனால சபையில் நல்லா பேச்சாளர்கள், திறமையாக பேசுகிறவங்க, தத்துவ நல்லா விவாதங்கள் இப்படியெல்லாம் சபையில் பரவி இருந்ததுனால பிரிவினைகள் சபைகளில் ஏற்பட்டிருக்கு. அதில் எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க. மேக்சிமம் அந்த பெண்கள் வந்து உயர்குடி மக்கள் தான் அந்த பெண்கள் வந்து இந்த விவாதத்தெல்லாம் மேக்சிமம் கலந்துருப்பாங்க. ஸோ அதில் ஆண்களும் இருக்கிறதுனால ஆனால் சபையில் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ சில பிரிவினைகள்லாம் சபைகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதையெல்லாம் கண்டித்து தான் பவுல் வந்துட்டு இந்த வார்த்தையை கூட 1 கொரிந்தியர் 15:34 சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னும் நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
இப்போ அதற்கு ஒரு உதாரண வசனங்கள் வந்துட்டு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அந்த ஞானத்தை குறித்து இப்போ சிலுவையின் உபதேசத்தை பவுல் எடுத்து சொல்றாரு அதுல. ஏன்னா இந்த உலகத்தின் ஞானம் வந்து பைத்தியம், தேவனுக்கு முன்பாக பைத்தியம். அது உலகத்துல வந்து இழிவானவர்களையும் அவமா எண்ணப்பட்டவங்களையும் தேவன் தெரிந்து கொண்டாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களே அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை பிரசங்கத்தை குறித்து இதுல பேசியிருப்பாங்க. இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை, மேன்மை பாராட்டுற அவங்கள மேன்மை பாராட்டுற ஒரு பெருமைகள்லாம் அந்த சபைக்குள்ள வந்து பரவி இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் கண்டிச்சு தான் இதில் எழுதியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். சிலுவை பற்றி 18வது வசனத்திலிருந்து, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்பதான் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானார். இந்த உலகத்தின் ஞானம் வெறும் தேவ ஞானத்தோட பெருசு கிடையாது. பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை இந்த நாள் இந்த வாக்குவாதத்தினால நிறைய பெருமைகள், சபையில பிரிவினைகள், வாதங்கள், சலசலப்பு, கலகம் எல்லாம் உண்டாயிருக்கு. இதை குறித்து அந்த கொருந்து பட்டணத்திலே ஒரு சகோதரி இருக்காங்க, குளோவா அப்படின்ற அந்த சகோதரி. இது 11 வசனத்தை சொல்லியிருக்கு. 1:11 ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குளோவேயாளியின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சகோதரியோட வீடு வந்து குடும்பம் வந்து நல்ல வசதியான குடும்பம். அங்கே இந்த சபையில் நடந்த இந்த கலகங்களை எல்லாம் இந்த சகோதரி தான் வந்து இங்கே அறிவிச்சு அதுக்கு நல்ல சபையை சீர்படுத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க உறுதுணை இருந்து அங்கே ஊழியம் செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு வருவோம். இந்த இந்த காரியத்தை நீங்கள் வந்து நல்லா படித்து தியானித்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ நான் சொன்ன அந்த வாக்குவாதங்கள், விவாதங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள தேவ ஞானம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பவுல் வந்து அவங்களுக்குள்ள பேசுறாரு சிலுவை பற்றிய உபதேசங்களை குறித்து. அந்த விவாதங்கள் உள்ள இருந்திருக்கு. இப்போ 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. அதே போல 33வது வசனம் சொல்லுது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கலகத்தை எல்லாம் சரி பண்றதுக்காக தான் இப்போ பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்கள் பேசக்கூடாதுன்னா எல்லாம் பேசாம ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஒரு துதிக்காம எதுவுமே பண்ணாம அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நல்லா ஜெபத்துல தீர்க்க தரிசனம் சொல்றதுல நல்லா ஒரு வல்லமையா செயல்பட்டு இருக்காங்க அந்த கொருந்து சபை மக்கள், பெண்கள் எல்லாம். ஸோ இவங்க பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னன்னா, அப்போ வந்துட்டு வீட்டில் போயிட்டு கணவரோட கேட்டு தெரிஞ்சுக்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அந்த பேசும்போது எல்லாரும் கலந்துருப்பாங்க. இப்போவே வந்து பல இடங்களில் பார்க்குறோம். இப்போ ஒரு சில கிராமங்களில் பார்க்குறோம், இந்த ஒரு சில
ஆண்களும் சரி பெண்களும் சரி வயசு கம்மியாக தான் இருக்கும். 17 18 வயசுக்குள்ள தான் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க வந்து வயசானவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள பேர சொல்லி கூப்பிடுறது, அ அவன் இவன் கூப்பிடுறது, வாடா போடான்னு கூப்பிடுறது, இந்த மாரி கலாச்சார பண்பாடுலாம் இருக்குது. இன்னமும் ஒரு சில கிராமங்கள்ல இருக்கு. ஏன்னா இந்த மாரி பிரச்சனைகள்லாம் அங்க அந்த சபைகள்ல உள்ள வந்துட்டு ஒரு மரியாதை குறைச்சலா ஒரு அந்த மேன்மை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற இந்த மாரி வார்த்தைகள்னால கொஞ்சம் அந்த வார்த்தையில கொஞ்சம் எகிர்ற அந்த மாரி தன்மைகள்லாம் அங்க நடந்திருக்கு. அதனால தான் சொல்றாரு, ஒரேடியா பெண்கள நீங்க பேசாத, வீட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வீட்ல போய் சும்மா படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் இந்த வாக்குவாதத்துல படிப்பறிவு இல்லாம இருந்துட்டு, வாக்குவாதத்துல இவங்க பெஸ்ட்டா இருந்தவங்க இருந்ததுனால, சும்மா கன்னா பின்னான்னு எல்லாம் ஆளாளுக்கு கேள்வி கேட்குறது, ஆளாளுக்கு இது பண்றது, ஒரு ஆர்டர் இல்லாம செயல்படுறது ஒரு இப்படியெல்லாம் காணப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க வீட்ல போயிட்டு கணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுத்தமா பெண்கள் பேசவே கூடாது. திருச்சபை வந்துட்டு ஒரு இது நடத்தக்கூடாது. எதுவும் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம் 2வது விஷயம். அப்படிலாம் அவரு இத குறித்து இன்னைக்கு ஜனங்கள் சபைகள்ல வந்து வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் முடிவா பவுல் வந்து சொல்ல ஒரு நல்லொழுக்கமா இருக்கணும், ஒரு ஆர்டரா இருக்கணும் தான் சொல்றாரு. இதே 26வது வசனத்த சொல்றதுக்கு, நீங்கள் கூடி வருகிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுதுன்னு சொல்றாரு. அர்த்தங்களை சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள்னு இது மாதிரி தீர்க்க தரிசன அடுத்து 29வது சொல்லப்படும். தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அங்கே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஏதாவது வெளிப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவுள்னு சொல்றாரு. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேடுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே, அடங்காத சில கிரியைகள்லாம் அங்கே வெளிப்பட்டிருக்குது. கலகம் ஒருவருக்கு ஒரு இதே கொருந்து பட்டணத்துல பந்தி இருக்கும் போது கூட பிரச்சனையா இருக்குது. முந்தி எடுத்துட்டு வர முந்தி சாப்பிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய கலவரங்கள் அந்த கொருந்து சபையில காணப்படுறது. இதெல்லாம் ஒரு ஆர்டரா செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் சொல்லிட்டு லாஸ்டா பெண்களுக்கும் சொல்றாரு. பெண்களும் நீங்க இப்படி இருங்க, வீட்டுல போய் கத்துங்க. சும்மா வந்து வாதம் பண்றது, விவாதம் பண்றது, ஆளாளுக்கு ஏஞ்சி பிரசங்கம் பண்ணும்போது பேசிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு ஏஞ்சி விவாதம் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கொருந்து சபையில காணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்துன்றதுக்காக தான் பெண்களுக்கும் அதுல ஒரு காரியத்தை இதுல சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். எல்லாருக்கும் சொல்லும் போது பெண்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அதுக்காக சுத்தமா பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. இதுவே அதே கொருந்து பட்டணத்துல தான் பிரிஸ்கில்லா வந்து திருச்சபை நடத்திருக்காங்க. வீட்டில் சபை கொடுக்க நடத்திருக்கிறாங்க. பெபையால் அதாவது இந்த கெங்கிரையா ஊழியக்காரி வந்து அதாவது இந்த கொருந்து பட்டணத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த கெங்கிரையா. அந்த ஊழியக்காரி அவங்க குளோவே இவங்க எல்லாருமே வந்துட்டு கொருந்து சபையில இருந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. பவுலுக்கு துணையா ஊழியம் செய்திருக்காங்க. அநேக சபைகள்ல போயிட்டு இவங்க வந்து நல்ல ஊழியெல்லாம் செய்திருக்கிறாங்க. அங்கவே திருச்சபை கூடுகை எல்லாம் இப்படி இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாருன்னா ஏன் இந்த பெண்களை சுத்தமா பேசவே கூடாதுன்னு சொல்றாருன்னா, பெண்களை சுத்தமா பேசக்கூடாது சொல்ல கிடையாது. இந்த ஒழுங்குமுறைகளை ஆர்டரா கரெக்டா கடைபிடிக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் சொல்லிட்டு பெண்களுக்கும் அதுல ஒரு இடத்த கொடுத்து சொல்றாரு. இப்ப போன வீடியோலயும் நம்ம பார்த்தோம். போன வீடியோல என்ன பார்த்தோம், அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கொண்டு உள்ள வந்து அந்த கன்னியாவே இருந்து இவங்க மேல இருந்துட்டு ஓவரா பிரசங்கம் பண்ணுவாங்களாம். அதாவது எபேசு சபை மக்கள் அந்த தியானோடைய அந்த அந்த தியானோடைய தாக்கத்தினால அவங்க அந்த பூசாரிகள் அந்த ஒரு உயர் ஸ்தானத்தை அவங்க எடுத்துக்கிட்டு பெண் அதிகாரத்தை கொண்டு அவங்க வந்துட்டு பிரசங்கம் பண்ணுவாங்களாம். அப்படி அதிகாரமா அந்த மாதிரி அந்த கலாச்சாரங்கள் இந்த மாதிரி கலகங்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் பவுல் வந்து இதெல்லாம் சொல்றாரு. தவிர பெண்கள் பேசவே கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, திருச்சபை நடத்தக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்றலாம் கிடையாது. இன்னும் ஒரு சில காரியங்கள் கண்காணியானவன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அப்படி தீத்துவுல சொல்லப்பட்டிருக்கு. அதை அடுத்த வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அந்த ஞானத்தை குறித்து சொல்லி படிச்சுதான் அது நீங்கள் வந்து நல்லா படித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோக்கு அதிகமாக டைம் இல்லை எடுத்து சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இன்னும் ஒரு காரியம் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம இன்னொரு டைம் இதை ரீகால் பண்ணலாம். ஆமேன்.